எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னும் சில தினங்களிலே லட்சக்கணக்கான பிள்ளைகள் முகம் கொடுக்க தயாராகிக் கொண்டிருக்கின்ற, சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கின்ற GCE O-level எக்ஸாமினேஷனை, கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையினை மையமாக வைத்து அதனை பேஸ் பண்ணி சில ஆலோசனைகளை, டிப்ஸ்களை இந்த காணொலியினூடாக நாங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். அன்பின் பிள்ளைகளே, தசாப்தத்தை தாண்டிய கிட்டத்தட்ட 11 வருடங்களது பாடசாலை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தடைக்கல்லை நீங்கள் தாண்டுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த தடைக்கல்லை, அந்த ஹேர்டலை வெற்றிகரமாக தாண்டி முடிப்பதற்கு, அந்த எக்ஸாமினை நல்ல முறையாக செய்து முடிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நல்லருள் பாலிக்கட்டும் என்று முதலாவதாக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்பின் பிள்ளைகளே, பரீட்சை உங்களது கதவுகளை தட்டுகின்ற அளவுக்கு நெருங்கி வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எப்படியான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களா? ஒரு ஃபியர்ஃபுல் மைண்ட் செட்டில் இருக்கிறீங்களா? ஒரு அச்சமான மனநிலையுடன் இருக்கிறீர்களா? மன சஞ்சலத்துடன் இருக்கிறீங்களா? இவைகளெல்லாம் நீங்களும் இறைவனும் அறிந்த விடயம். ஆனால் பொதுவாகவே அநேகமான பிள்ளைகள் இப்படியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவதுண்டு. ஆகவே நான் சில விடயங்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன். முதலாவதாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரீட்சை என்பது ஒரு நிரந்தரமான ஒரு விடயமல்ல. உங்கள் வாழ்க்கையில் பரீட்சை வந்துவிட்டு போக போகிறது. உங்களுக்காக ஒரு அழகான எதிர்காலத்தை இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான். அந்த எதிர்காலத்தை நீங்கள் உங்கள் கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் முதல் தடைகள் தான் நீங்கள் தாண்ட போகின்ற இந்த GCE O-level எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலே, இந்த பரீட்சையை பொறுத்தவரையிலே, இந்த கட்டுப்பாட்டுக்குள் உள்ள விடயங்கள், கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத விடயங்கள் என்று 2 விடயங்கள் இருக்கிறது. அதில் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள விடயங்கள், திங்ஸ் ஆர் அண்டர் யுவர் கண்ட்ரோல் என்ன, கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத விடயங்கள், திங்ஸ் ஆர் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திங்ஸ் ஆர் அண்டர் யுவர் கண்ட்ரோல், நீங்கள் ஏற்கனவே தயார்படுத்தி படித்து முடித்த விடயங்கள். அவைகளை பற்றி மாத்திரம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. There are things out of your control. உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத விடயங்கள் இருக்கிறது. எப்படிப்பட்ட வினாக்கள் வரப்போகிறது, எப்படி தயார்படுத்தி அதனை வைத்திருக்கிறார்கள், இவைகள் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விடயங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த விடயங்களை நிறுத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மன சஞ்சலத்துக்கு ஆளாக வேண்டாம். ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிவிட வேண்டாம். முதலாவதாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் நிகழ்காலத்துக்கு வர வேண்டும். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தை நினைத்து பயப்படக்கூடாது. எதிர்காலம் உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையப் போகிறது. இறைவன் நல்லொருள் பாலிக்கப் போகிறான். நம்பிக்கை வையுங்கள். உங்களை தனித்துவமாக அவன் படைத்திருக்கிறான். இதற்கு முன்பு யாருக்கும் கொடுக்காத, இதற்கு பின்பு யாருக்கும் கொடுக்காமல் இருக்க போகின்ற, உங்களுக்கு மட்டுமே தனித்துவமாக கொடுத்த கைவிரல் அடையாளத்தை கொடுத்து அவன் சான்று பாண்டிருக்கிறான். யூ ஆர் a unique creation. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் கடந்த கால கவலையுடன், எதிர்கால பயத்துடன் வாழாமல் நிகழ்கால தைரியமான மனிதராக நீங்கள் முதலாவது உங்களது மனதை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள், செட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஹாவ் டு லிவ் as a current person. தற்கால மனிதனாக, மாணவனாக, மாணவியாக முதலாவது நீங்கள் உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, இம்பர்மனன்ட், பெர்மனன்ட் என்கின்ற 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இந்த பரீட்சை நிரந்தரமானது ஒன்றல்ல. இது வரப்போகிறது. நீங்கள் செய்ய போகின்றீர்கள். அடுத்த கட்டத்துக்கு போக போகின்றீர்கள். ஒருவேளை நீங்கள் இந்த பரீட்சையிலே சற்று சருகினால் மீண்டும் இந்த பரீட்சைக்கு உங்களுக்கு முகம் கொடுக்கலாம். ஆகவே நிரந்தரம் இல்லாத ஒரு விடயத்தை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. நிரந்தரமான விடயம் இருக்கிறது. உங்களுக்கான அழகான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இறைவனுடன் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. உங்களை தனித்துவமாக படைத்து சான்று காண்கின்ற நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே நிரந்தரமான அற்புதமான படைப்பாக இருக்கின்ற நீங்கள் நிரந்தரமில்லாத பரீட்சை நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஆகவே நீங்கள் இம்பர்மனண்டான, நிரந்தரமில்லாத இந்த விடயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாம நிரந்தரமான எதிர்காலத்துக்காக, உங்களது அந்த வெற்றிக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயம் தான், நீங்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு தயார்படுத்தலிலே இருக்கின்றீர்களும் உங்களுக்கு தெரியும். நிறைய ரெடியா வைக்கிறீங்களா?
கொஞ்சம் ப்ரிப்பேர் வைக்கிறீங்களா? இவையெல்லாம் உங்களது கடந்த கால முயற்சிகளை பொறுத்தவரையில் நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த விடயங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் ஆகியிருந்தா அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் வேர்ஷனை, உங்களுக்குரிய பிரதியை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்க. டோன்ட் ட்ரை டு காப்பி அதர்ஸ். உங்களுக்குன்னு ஒரு ஓன் வேர்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த வேர்ஷனில் பெஸ்ட்டாக நீங்கள் உங்களை ப்ரொடியூஸ் பண்ண பாருங்கள். எக்ஸாமில் நீங்கள் ஒருவேளை தயார்படுத்தியது ப்ரிப்பேர் ஆகியது போதாதா, எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகிக்கிறீங்களோ அதை வச்சு உங்களோட வேர்ஷனை பெஸ்ட்டாக நீங்கள் பாலிஷ் பண்ணி உங்களை ப்ரொடியூஸ் பண்ண மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. ஆகவே எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ ரெடியாக வைக்கிறீங்களோ அதை வச்சு உங்களை நீங்கள் அந்த பரீட்சையிலே நிரூபிக்க முயற்சி செய்யுங்கள். மற்றொருவரது பிரதியாக கொப்பியாக நீங்கள் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால், இறைவன் உங்களிடமிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பை இறைவன் உங்கள் பெற்றோர் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இறைவன் எதிர்பார்ப்பு இருக்கிறது, உங்களது பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு. உங்கள் பெற்றோர்கள் உங்களை கையிலே எடுத்த பொழுது, பெற்றெடுத்த பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பிரஜையாக நீங்கள் வர வேண்டும், ஒரு நல்ல சிட்டிசனாக வர வேண்டும் என்று தான் சத்தியமாக ஆசைப்பட்டிருப்பார்கள். அந்த ஆசையை நீங்கள் இதுவரைக்கும் எந்த அளவிற்கு நிறைவேற்றினீர்கள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் நிறைவேற்ற தவறியிருந்தால் நீங்கள் அவர்களை அணுகி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அரவணைத்து சொல்லுங்கள், நான் நிச்சயமாக என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சிக்கிறேன், எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ முயற்சிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம், எனக்குள் இறைவன் கொடுத்திருக்கின்ற ஆற்றலுக்குரிய மனிதராக நான் வந்து நிற்பேன், இந்த பரீட்சையிலும் எனக்குரிய பெஸ்ட் வெர்ஷனை நான் ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுங்க. இந்த நம்பிக்கையோட எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகிக்கிறீங்க, அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்க ரெடி ஆகுங்க. புள்ளி பொதுவாக சில டிப்ஸ்களை சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் இதுவரைக்கும் படித்திருக்கிறீர்களோ அந்த படித்து உங்கள் மைண்ட்ல இருக்கின்ற, உங்களுக்குள் இருக்கின்ற, உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் முதலிலே வெளியே எடுங்க. ஆக்டிவ் ரிகால் ஒன்று செய்யுங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, எதெல்லாம் உங்களோட மைண்ட் இருக்கிறோ அதை அப்படியே வெளியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதினா அது உங்களுக்கு ஒரு தெளிவான விடயமாக மாறிவிடும். அப்பொழுது உங்களுக்கு தெளிவில்லாத விடயங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதனை நீங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸ் மூலமாக, கேள்விகளூடாக நீங்கள் தேடி அதுக்கு பதிலை எழுதுகின்ற பொழுது, அதுவும் அந்த தெரிந்த விடயங்களுடன் தெரியாத விடயங்களை படிக்கின்ற பொழுது சேர்ந்து நீங்கள் ஓரளவு தயார்படுத்தலுக்கு ஆளாவீர்கள், கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆவீங்க. இந்த ப்ரிப்பரேஷனோட எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே போவதற்கு முன்பு இறைவனுடன் நிறைய பேசுங்க. தினமும் பேசுங்கள், ஆனால் அன்றைக்கு ஸ்பெஷலா பேசுங்க. பேசிவிட்டு உங்களோட பெற்றோர்களது ஆசீர்வாதத்துடன், அவர்களது முத்தங்களுடன் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போய் கொஞ்சம் ஏர்லியா போய் நீங்க உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் கையில் எடுத்து நிறைய ரீட் பண்ணுங்க. எக்ஸாம்ல நீங்க அதை ரீட் பண்ணக்குள்ள நாங்க ஏற்கனவே சொன்ன டிப்ஸ், உங்களோட கட்டுப்பாட்டுக்குள் இருந்த விடயங்களை வைத்து, இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆற்றலை வைத்து, ஒரு கரண்ட் மனிதனாக, தற்காலிக மனிதனாக, நிரந்தரமில்லாத அந்த எக்ஸாமை கையில் எடுத்திருக்கிறீங்க நம்பிக்கையோட. அதை ரீட் பண்ணக்குள்ள எந்தெந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதோ, இலகுவாக இருக்கிறதோ, அதனை நீங்கள் முதலாவது ஹேண்டில் பண்ணுங்க, செய்து முடியுங்கள். செய்து முடித்து அதற்கு அடுத்தபடியாக கடினமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள். இப்படி ஒவ்வொரு பாடத்தையும் கையாளுங்கள், மேனேஜ் பண்ணுங்க. ஆனால் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. ஒரு பாடத்தை செய்து முடித்து விட்டு அடுத்த பாடத்தை செய்கின்ற அந்த இடைவெளிக்குள் நிச்சயமாக நீங்கள் கையாளக்கூடாத, செய்யக்கூடாத ஒரு விடயம் இருக்கிறது தான், அந்த பாடத்திலே வந்த வினாக்கள் சம்பந்தமாக யாருடனும் நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் அவ்வாறு பேசினால் ஒருவேளை நீங்கள் அளித்த பதில் பிழை என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் மீண்டும் அது உங்களுக்கு மன உளைச்சலுக்கு உங்களை ஆளாக்கும், உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கும். அதை நினைத்து அடுத்த பாடங்களை நீங்கள் தவற விடலாம். ஆகவே 9 பாடங்களையும் செய்து முடிக்கின்ற வரைக்கும் நீங்கள் நடந்து முடிந்த பாடங்கள் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, கலந்து ஆலோசிக்க கூடாது. இந்த மனநிலையுடன் தைரியமாக நீங்கள் இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி முடியுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு வெற்றி அளிப்பான், சிறந்த பெறுபேறுகளை தருவான் என்கின்ற அந்த பிரார்த்தனையுடன், அவ்வாறு அவன் தர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையுடன் நாளை உங்களுக்காக காத்திருக்கிறது. காத்திருக்கின்ற அந்த நாளையிலே உங்களுக்காக மறைத்து வைத்திருக்கின்ற அந்த வெற்றி கனியை நீங்கள் பறித்தெடுப்ப
பறித்தெடுக்க இறைவன் நல்லருள் பாலிக்கட்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.